இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வாழைக்காய் வறுவல் பண்ண போறோம். இந்த வறுவல் பார்த்தீங்கன்னா நம்ம நான்வெஜ் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி டேஸ்ட்லயே இருக்கும். வாங்க எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாழைக்காய் வறுவல் பண்ணுறதுக்கு தோல் சீவிக்கலாம். தோல் சீவியாச்சு. தோல் சீவிட்டு ரெண்டு பக்கமும் இது போல் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இதை ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நம்ம வறுவல் பண்ண போகிறதுனால நான் கையிலேயே கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வாழைக்காய் பஜ்ஜிக்கு சீவும் இல்லையா, அதை விட கொஞ்சம் தடியாக இருக்கணும், அந்தளவுக்கு சீவி எடுத்திருக்கேன். இப்போ ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். இதெல்லாம் மசாலா தடவிக்கலாம். 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1/2 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். இது போல் மசாலா கலந்துட்டு வாழைக்காயில் தடவிக்கலாம். வாழைக்காயில் ரெண்டு பக்கமும் இது போல் நல்லா மசாலா தடவி வேறு தட்டுக்கு மாற்றிக்கலாம். இது போல் மசாலா தடவி வச்சுருக்கேன். ஊற வைக்கிறதுனா ஒரு 5 நிமிஷத்துக்கிட்ட ஊற வச்சுக்கிட்டால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. இப்போ இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன். கடாய் வச்சு கடாய் காஞ்சதுமே எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் ஒரு கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன். போதும் இந்த அளவுக்கு எண்ணெய், இதுக்கு மேலே வேண்டாம். இதை விட கம்மியாக கூட ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே ஒவ்வொரு வாழைக்காயாக எடுத்து வச்சிடலாம். போட்டதுக்கப்புறம் உடனே திருப்பி போடாமல் கொஞ்சம் நேரம் விட்டு ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இப்போ திருப்பி போட்டுடலாம். இப்போ ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு வாழைக்காய் வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஒரு 2 நிமிஷம் பொரிச்சா போதும். ஒரு 2 நிமிஷத்துக்கிட்ட இது போல் வறுத்துக்கிட்டால் போதும், அதுக்கு மேலே தேவையில்லை. வாழைக்காய் எப்பயுமே சீக்கிரமே வெந்துடும், அதனால் ரொம்ப நேரம்லாம் ஆகாது. ஒரு 2 நிமிஷம் போதும். 2 நிமிஷமாக திருப்பி போட்டு எடுத்துக்கோங்க. எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். மறுபடியும் இதையும் மீதி இருக்கிறதையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். வாழைக்காயை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதையும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். வாழைக்காய் வறுவல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ்